லைஃப்பில் நிறைய கனவு வாணி. ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் என் கெரியர், அதை நம்பியிருக்கிறேன் என் ஃபேமிலி. இது ரெண்டில் எது முக்கியம்னு கேட்டால் சைலன்ஸ் தவிர வேறு எந்த பதிலும் இல்லை என்கிட்ட. அதுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற வயசு தான் உன்ட்ட இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ என் வயசு தான் பிரச்சனை. ஐ எம் 23. ஐ மெச்சூர்ட் இனஃப் டு ஹேண்டில் திங்ஸ். அதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஐ மீன் ஜஸ்ட் கல்யாணம், ரைட்? உனக்கு 26. உனக்கு என்ன பிரச்சனை? நீ என் லைஃப்குள்ளே வரதுக்கு முன்னாடி இருந்த கமிட்மெண்ட்ஸே நான் முடிக்கல. இதில் கல்யாணம் இன்னொரு பெரிய கமிட்மெண்ட்குள்ளே என்னால் இப்போ போக முடியாது. நான் 26. நானே வெயிட் பண்ணலாம் தானே சொல்கிறேன். உனக்கு என்ன அவசரம்? அதான பிரச்சனை. ஐம் ஏர்னிங் டூ. பார்த்துக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் மணி. நானே இன்னும் ரெடி ஆகலை. 30 வயசுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும். முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு தெரியும்ல உனக்கு என்ன வேணும்னு. அதே மாதிரி எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. உனக்கு உன் கரியர், அதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் முக்கியம்னா எனக்கு என் கல்யாணமும் அதை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும். வேற வேற மைண்ட் செட்டில் ஐடியாலஜி இருக்கிற 2 பேர் லவ் பண்ணால் அந்த லைஃப் நல்லா இருக்கும்னு யாரோ சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, ஊர் பேர் தெரியாத யாராவது ஏதாவது சொன்னால் இனிமேல் நம்பக்கூடாது. இது ஒத்து வராது வாணி. We can travel on the same path to 2 different destinations. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல பிரிஞ்சு தானே ஆகணும். அது இன்னைக்குன்னு நினைக்கிறேன். சட்டுன்னு சொல்லிட்டல, இப்பதான் தெரிஞ்சுதான் உனக்கு. இரவுகள் கனவாக மாறுதே, இருவரும் பிரிவது பயணமாக, தனிமையில் தள்ளாடும் உயிரிலே நினைவுகள்